இந்த ராஜு உன்னோட பார்சல். அடடா, இந்த காம்பஸ் உண்மையிலேயே நமக்கு உதவியா இருக்கும். இதுல ஒரு முள்ளு தெரியுதுல, அந்த முள்ளு எப்பவுமே வடக்கு பக்கத்தை தான் காட்டும். அப்படியா? இது கையில இருந்தா நம்ம தொலைஞ்சு போகவே மாட்டோம். அது சரி ராஜு, இத உனக்கு யார் அனுப்புனாங்க? ப்ரொஃபசர் டூம் கேட்டோ தான். போன தடவை அவரை பார்க்க நான் போனேன்ல, அப்ப வழி தவறி போயிட்டேன். இனிமே அந்த மாதிரி வழி தவற மாட்டேன். காளியா, ராஜு கிட்ட அந்த காம்போஸை கொடுத்துடு. எதுக்கு திருப்பி கொடுக்கணும்? இது ஒண்ணும் சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு பொருள் கிடையாது. சரி, உனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா அதை நீயே வச்சுக்கோயே. ஆனா அந்த சிகப்பு பட்டனை மட்டும் அழுத்தாத. ஏன் அழுத்த கூடாது? காளியா, எப்படி இருந்தது? சரி, உன்கிட்டயே வச்சுக்க. இந்த பிரயோஜனம் இல்லாத பொருள் எல்லாம் எனக்கு தேவையில்லை. எதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லாத. இதுல இந்த சிகப்பு பட்டனை நான் உனக்காகவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த தலைவர் உன்கிட்ட இருந்து இத புடுங்குவாருன்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா? இவன் தான் எல்லாத்தையுமே புடுங்குவானே. அது மட்டும் இல்ல, நம்ம காளியா யாரோட பேச்சையும் எப்பவுமே கேட்கவே மாட்டான். சிகப்பு பட்டனை அழுத்தாதன்னு சொன்னா போதும், உடனே அவன் அதை அழுத்திடுவான். பிரமாத ஜக்கு, நீ கோல் போடாம தடுத்துட்ட. சரி, இருட்ட போகுது. நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். பை சுட்கி. பை. ஆஹா, டொண்டன் ஆண்டியோட லட்டுக்கு ஈடே இல்ல சுட்கி. இத சாப்பிட்டா வயிறு நிறையுது, ஆனா மனசு இன்னும் வேணும்னு கேக்குது. ஆமா, அது இல்லாம இத சாப்பிட்டா நமக்கு நல்ல சக்தியும் கிடைக்குதுல்ல. பீம் நிறைய லட்டு சாப்பிடுறதுனால தான் அவ எல்லாரையும் விட பலசாலியா இருக்கான். அவன் மட்டும் தானா? ஏன் நான் இல்லையா? என்ன கேள்வி இது? நீயும் தான் ரொம்ப பலசாலி ராஜு. இந்த ராஜு கிட்ட அப்படி என்ன சக்தி இருக்கு? உங்க எல்லார விடையும் மிகுந்த பலசாலி யாருன்னா அது நான் தான். ஆமா, எங்க தலைவரை விட பலசாலி வேற யாருமே இல்ல. உன்னை எத்தனை தடவை பீம் குஸ்தில தோக்கடிச்சிருக்கான். அதுக்கு அப்புறமா உன்னை விட பலசாலி இல்லைன்னு நீ எப்படி சொல்ற? குஸ்தியில யாருக்கு வேணும்னாலும் அதிர்ஷ்டம் அடிக்கலாம். ஆனா ஒண்டி கொண்டி என் கூட மோதி என்ன தோக்கடிக்க சொல்லு பாப்போம். ஓ, அப்படியா? அப்ப சரி, போட்டி ஆரம்பமாகட்டும். என்ன பீம்? ஆனா ஜகு, என்ன பீம் ஆனே இழுத்துட்டு இருக்க? கேளு காளியா, உங்க சண்டை இங்க இல்ல, எல்லாருக்கும் முன்னால கடத்தெருவுல நடக்கும். சாயங்காலம் வரைக்கும் என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் பீம் உன்னை நிச்சயமா தோக்கடிப்பான். யாரு ஜெயிக்கிறாங்க யாரு தோக்குறாங்கங்கறத நாம சாயந்தரம் பாத்துருவோம். என்ன சொல்றீங்க? நம்ம தலைவர் ரொம்ப கவலையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. பின்ன என்னவா, மறுபடியும் பீமத்தான கேப்டனா நியமிச்சிருக்காங்க. நம்ம தலைவர் மறுபடியும் தோத்து போயிட்டாரு. அட, மறுபடியும் தலைவருக்கு என்ன ஆயிடுச்சு? இந்நேரம் அவருக்கு நம்ம மேல கோபம் வந்திருக்கணுமே. என்னாச்சு தலைவா? இன்னைக்கு உங்களுக்கு எங்க மேல கோபமே வரலையே. உங்க மேல கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீங்க உண்மையை தானே சொல்றீங்க. பீம் தான் எப்பவுமே ஜெயிக்கிறான், அப்புறம் நான் எப்பவுமே தோத்துக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு தடவையாவது நான் ஜெயிச்சே ஆகணும். இத பாருங்க தலைவா, நீங்க ஜெயிக்கணும்னா அதுக்கு நாங்க சொல்ற வழியில போங்க. கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அது எப்படின்னு சொல்லு. நான் பீமையும் அவனுடைய நண்பர்களையும் இந்த போட்டியில எப்படி தோக்கடிக்கிறதுன்னு எனக்கு சொல்லி கொடுங்க. தலைவா, நீங்க மறுபடியும் சரியாவே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. யாரையும் ஏமாத்தி யாராலையும் ஜெயிச்சிட முடியாது. நேர்மையாவும் கடுமையா உழைச்சாதான் நம்மளால எந்த போட்டியிலையும் ஜெயிக்க முடியும். நாங்க சொல்ற வழியே நீங்க கடைபிடிச்சாலே போதும். நாங்க 2 பேரும் உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கோம்.
இதுதான் எனக்கு தேவை. சக்திக்கு ஒரு அட்டகாசமான ஃபார்முலா. இத பத்தி இதுக்கு முன்னாடி யாரு கேட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல. இந்த ஃபார்முலால இப்ப ஒன்னே ஒண்ணுதான் குறைச்சல். அந்த ஒன்னே ஒண்ணு எங்க கிடைக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நான் ஆக போறேன் அதிக பலசாலியா. ஹேய், இங்க வா. இத பாருங்க, உங்களுக்கு நாங்க எந்த கஷ்டத்தையும் கொடுக்கறதுக்காக இவ்வளவு தூரம் வரல. அந்த காலத்து மனிதர்கள் எல்லாரும் இந்த மாதிரி குகையில தான் வாழ்ந்தாங்களா? இங்க பாருங்க, இவங்க எல்லாருமே இந்த மாதிரி செவுத்துல வரையவும் செய்வாங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் இவங்கள பத்தி தெரிஞ்சுக்க இந்த படங்கள் எல்லாம் நம்மள மாதிரி மக்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. எல்லாரும் இங்க பாருங்க, கல்லாலேயே ஈட்டி பண்ணிருக்காங்க. யானை இவ்ளோ பெருசா இருக்கே. ராஜு, ஜகு, காளியா, சீக்கிரமா கட்டையில நெருப்பேத்தி கொண்டு வாங்க. இப்பவே வாங்க.